Hello, my dear MC Squad. ராஜ்குமார் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதோட ஒன் டே ட்ரிப்பை பற்றி தான் இந்த வீடியோ. போறோம் மச்சான், பாண்டிச்சேரிக்கு போறோம் மச்சான், பாண்டிச்சேரிக்கு ஐயா டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:44 ஆகுது. 6:10க்குலாம் வந்து ட்ரெயின் கரெக்டாக எடுத்துருவாங்க. என்னடா ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக உள்ளே போனதுக்கப்புறம் ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க. கடைசி நேரத்தில் 3 பேர் வந்து நல்ல சீட்டை மாறி வச்சுட்டாங்க. அது ஒரு பஞ்சாயத்தாக போயிடுச்சு. அப்போ நான் எப்படியும் என் சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் வைப்லாம் பண்ணிட்டு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் கிட்ட ட்ராவல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக அங்கே 6 o'clock கிளம்பணும். இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாண்டிச்சேரி ரீச் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து போயிடுவோம். இரவு 11:55. இல்லைடா கரெக்டாக அந்த ரெட் கலரில் பார்த்த மாதிரி அழுத்துறா. கரெக்டாக ரெட் கலர் பார்த்த மாதிரி அழுத்துறா. எப்படியோ வந்து ரூமை ரீச் பண்ணியாச்சு. ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ரூமுக்கான டிஸ்டன்ஸ் மட்டுமே ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் சாப்பிட்டு தூங்கணும். நிறையா காலையில் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஊர் பொறுக்க போயிட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வர வழியில் வந்து நாங்கள் நைட்டே பார்த்தோம். அந்த இடத்துக்கு நம்ம காலையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதே மாதிரி காலையில் பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சி பார்த்தா ரொம்ப தூரமாக இருந்து உள்ளே போய் கேட்டால் இப்போதைக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சு. சரி அப்படி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டேன். அப்புறமா தான் வர வழியில் நிறைய பார்த்தேன். நம்ம ஊரில் டீ கடை இருக்கிற மாதிரி இங்கே பக்கத்தில் ஒயின் ஷாப் நிறையா இருந்தது. ஓகே அதானே பாண்டிச்சேரி. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வரும்போது தான் பார்த்தோம் இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்ஸு, வீடியோ, ரீல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தாங்க. போக ஒரு டிசைனிங்கும் ஒரு வீடுமே சூப்பராக இருந்தது. இந்த ஒரு போர்டை ஒன்று பார்த்தோம். வெல்கம் டு பாண்டிச்சேரின்னு போட்டது. கரெக்டாக இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே பீச் இருந்தது. அப்படி இங்கேயே சுற்றிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டால் ஒன்று இருந்தது. கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டாக்டர் அம்பேத்கர் ஐயாவோட புக் ஸ்டால்னு சொல்லிட்டு. உள்ளே வந்ததுமே அப்படியே ஐயாவோட சிலைக்கிட்ட வந்து 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். சுற்றி பார்த்த வரையும் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம ஸ்கூல் டைமில் ஒழுங்காக படிக்க மாட்டோம். இங்கே போய்ட்டு என்ன படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த இடத்த பார்த்துட்டு தான் காலைல சீக்கிரம் வந்துருக்கலாம் போல். இங்கே ஒரு பெரிய யோகா மீட்டிங் நடந்திருக்கு. சீக்கிரம் வந்துருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் கடைசியில் வேணான்னு தோணுச்சு. அது ஏன்னு கடைசியில் சொல்கிறேன். எதிர்க்கு ஒரு பார்க் இருக்குது போகலான்னு சொன்னாங்க. அந்த பார்க்கில் ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மலாக இருக்கிற பார்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவ்வளோதான். விளைகிற அளவு ஒன்றும் இல்லை. சுற்றி டயர்டானது தான் மிச்சம். அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு இந்த சர்ச்சுக்கு வந்து ரீச் ஆனோம். அப்படியே ரொம்ப சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பக்கத்துலேயே வந்து தெரிஞ்ச ப்ரோக்கு வந்து கால் பண்ணி சொன்னோம். ஏன்னா நைட் ஆல்ரெடி சொன்னேன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரூமுக்கு 3 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. பீச்சில் இருந்து ரூமுக்கு இன்னும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த ப்ரோ கிளம்பி வந்து கூப்பிட்டு போக சொன்னேன். அவர் வந்து கூப்பிட்டு போயிட்டார். இங்கே இருக்கிற போலீஸ்கார அண்ணனோட யூனிஃபார்ம் பார்த்தேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது JRC ஸ்கவுட் ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ட்ரெஸ் தான் இவங்களும் போட்டிருந்தாங்க. நான் வரும்போது இந்த மாலை பார்த்தேன். கரெக்டாக நம்ம ரூம்லேருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. சரி போகும்போது ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி உள்ளே வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆகுது. இந்த மால் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்குலாம் இல்லை. VR மால் மாதிரியோ ஸ்கை வாக் மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாது. எல்லா கடையும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப்பில் ஒரு மாலாக வச்சுருக்காங்க. சென்னைனாலே மெரினா தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பாண்டியில் மெரினான்னு இருக்குது. அங்கே தான் நம்ம நெக்ஸ்ட் போக போகிறோம். ஆக்சுவலி கீழே ஐஸ்கிரீம் பார்த்தேன். அங்கே வந்து சரி வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். வேறு ஃப்ளேவரில் வாங்கி பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர்லலாம் ஆவின் பால் பூத்து இருக்குதுல்ல, அதே மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு பால் பூத்து இருக்குது. ஃபுட் ஸ்ட்ரீட்னா நம்ம அண்ணாநகர் ஃபுட் ஸ்ட்ரீட் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயுமே இருந்தது. அதெல்லாம் பார்த்ததோடு சரி எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். டயட்டுக்காசம்லாம் இல்லை, பட்ஜெட்டுக்காசம். ரொம்ப நேரமாக அந்த நேரத்தினால கொஞ்சம் தண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு பீச்சுக்கு எதிர்க்க இந்த இடத்துக்கு வந்தோம். அப்புறமா தான் தெரியுது ஒரு கண்காட்சின்னு சொல்லிட்டு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 8:10 ஆகுது.
நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், காலையில் ராக் பீச் போனதுக்கு பதிலாக இந்த பீச்சுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கணும், அதுக்கப்புறம் ராக் பீச் போயிருக்கணும். ஏன்னா இங்கே வந்து காலையில் வந்து பார்க்கும்போது விசிபிலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. நிறைய வீடியோ ரீல்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம். அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து அலை அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோடானதான் அலை இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து அலை அடிக்குது. அப்போ காலையில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்கலாம். டேவாக இருந்தானே நைட்டாக இருந்தானே, பீச்னாலே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் இருக்கும். அதே பீஸ்ஃபுல் மைண்ட் செட்லேயே நானே அப்படியே நடந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ப்ரோ வந்து என்ன சொன்னார்னா, பக்கத்தில் வந்து ஐ லவ் பாண்டின்னு சொல்லிட்டு போர்டு இருக்குது, அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். 9:10 ஒரு டைம் இருந்தது. சாப்பிட்டு கிப்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டோம். காப்பிரைட் பஞ்சாயத்துனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் கண்டனுடன் நான் உங்கள் ராஜு. டாடா பை கைஸ்.